ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம ஒரு டிஷ்ஷு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் மிளகு, சோம்பு, சீரகம், மல்லி, பட்டை, லவங்க, கிராம்பு எல்லாம் போட்டு 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பேஸ்ட்டு. இப்போ நம்ம மட்டன் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். கறி தனியாக நல்லா சதக்கறியாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். எலும்பு தனியாக வச்சுக்கணும். எலும்பு குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது எலும்பு குழம்புக்கு. இது மட்டன் சுக்கா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்குறோம். அது கிரேவி ஆகிறதுக்காகத்தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ கறியை உள்ள போட்டுட்டு மட்டன் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக விடணும். வரமிளகாய் தூளும் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்காக, ஏன்னா அதில் கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தண்ணி ஊற்றாமையே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அதிலிருந்தே வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் வேகும். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அந்த பைசஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து கொட்டிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த 3/4 பதம் வந்ததையும் கிளறி விட்டுக்கலாம். அந்த பொடியை போட்டுட்டு உப்பு பத்தலினாலும் போட்டுக்கோங்க. நல்லா சுக்கா மாதிரி வறுவல் வந்துடணும். மட்டன் சுக்கா இப்போ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுடு சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.